கூட்டிட்டு போமா. வா. நேகா அங்கிள். என்னம்மா பணத்தை பேக்ல வச்சுட்டு பேக் அப்படியே விட்டு போறியே, எடுத்துட்டு போ. என்னது பணமா? நான் ₹1 கூட கொண்டு வரல. ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கேன். நான் இங்க தங்கி இருக்கிற வரைக்கும் எல்லா செலவும் உங்களோடது தான். என்னது செலவு என்னோடதா? ஐயோ ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க? ஏய், எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடி. என்னடி உன் தங்கச்சி பொண்ணு எல்லா செலவையும் நான் தான் பண்ணணும்னு என் தலையில கல்ல தூக்கி போட்டு போறா? உங்களுக்கு நல்லா வேணுங்க. இத்தனை நாளா எங்க சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வரோன்னு போன் பண்ணா உடனே நாங்களே குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போறோன்னு பொய் சொல்லி யாரையும் வீட்டுக்கு வர விடாம பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதான் உங்க கஞ்சத்தனத்துக்கு மொத்தமா செலவு வந்துருச்சு. ஏண்டி இவளை இப்ப இங்க வர சொல்லி யாரையும் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாங்க? ஏன் போன மாசம் என் தங்கச்சி புருஷன் உங்களுக்கு பைசா செலவு வைக்காம பிளைட்ல அப் அண்ட் டவுன் சீட் எடுத்து கொடுத்து நம்மள டெல்லிக்கு கூட்டிட்டு போல? அங்க அவர் செலவுல நீங்க கொஞ்சமாவா ஆட்டம் போட்டீங்க? ஆயில் மசாஜ், ஷாப்பிங், சினிமா, ஆக்ராவை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னுட்டு டெல்லி குளிர்ல ஏசி கார்லயே சுத்தி சுத்தி வந்தீங்களே, அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏய் 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 ஏய், அவன் வசதியானவன்டி, மிலிட்டரி ஆபீசர், செலவு பண்ணுவான். என்னால அவ்வளவு செலவு பண்ண முடியுமா? அப்ப நீங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். அவர்கிட்ட நீங்க அவசியம் சென்னைக்கு வாங்க, வர முடியலன்னா உங்க பொண்ணையாவது அனுப்பி வைங்க, நான் இதை விட சூப்பரா பாத்துக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன். ஏன் சொன்னேன்? வசதியான நினைச்சு வரும்போதே பொண்ணுகிட்ட நிறைய பணத்தை கொடுத்து அனுப்போன்னு நினைச்சேன். இப்படி வெறுங்கையா அனுப்பவா கண்ணனா? நீங்க டெல்லியில ஆடின ஆட்டத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் நேகா வந்திருக்கா. இப்போ நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும். சமாளிக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? வீட்டு வாடகை டபுள் ஆக்க போறேன். வீட்டு வாடகையை டபுள் ஆக்க போறீங்களா? ஆமாண்டி, உன் தங்கச்சி புருஷன் இங்க வீட்டை கட்டி விட்டு நம்மள தானே பாத்துக்க சொல்லிருக்கான். நாம தானே வாடகை எல்லாம் வசூல் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இப்பதான் எல்லா ஏரியாலும் வீட்டு வாடகையை ஏத்திட்டாங்களே, நாமளும் அந்த வீட்டு வாடகையை டபுள் ஆக்கி அதுல ஒரு பகுதியை எடுத்து உன் தங்கச்சி புருஷனுக்கு அனுப்பிட்டு மீதி பணத்தை அவன் பொண்ணுக்கு செலவு பண்ணிடுவோம். ஓட பாவி மனுஷா, ஏற்கனவே உங்க ஃப்ரெண்டு உங்க பொறுப்புல விட்டுட்டு போன காரை கால் டாக்ஸி ஆக்கிட்டீங்க. இப்ப வாடகை பணத்தை டபுள் ஆக்கி அவங்களோட பணத்திலேயே அவங்க பொண்ணுக்கு செலவு பண்றேன்றீங்க. இது நல்லதுக்கு இல்லைங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும்டி. படி. ஆமா, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு வாடகை? ஆளப்பார், எவ்வளவு வாடகை ஏத்தலாம்? 5 ஸ்டார் ஹோட்டல் வேற சொல்லிட்டு போறா. அது கொடு. அம்மா, அந்த போன் எடுறா. ஹலோ அண்ணா, நான் ராணி பேசுறேண்ணா. என்னமா ராணி, வேற ஏதோ நம்பர்ல இருந்து பேசுற? எங்க இருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேண்ணா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஏன், யாருக்கு என்னாச்சு? நம்ம அம்மாவை தானே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அம்மாவுக்கா? அம்மாவுக்கு என்னாச்சு ராணி? 2 நாளா அவங்க சரியா சாப்பிடல, அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம். அம்மாக்கு இப்ப எப்படி இருக்குமா? ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. அண்ணா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. சரி, நீ பயப்படாத, அண்ணா இதை உடனே வந்துடுற. சரிண்ணா. டேய், ஷெட்டை பார்த்து கூட. அம்மாவுக்கு என்னன்னாச்சு? மயங்கி விட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கடா. என்னம்மா, அம்மாக்கு எப்படி இருக்கு? உள்ள ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க, வாங்கண்ணா. வா. இன்னொரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏத்திருங்க. நான் கொடுத்த மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்க. அப்பப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டாக்டர், எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 நாளா சாப்பிடாம இருந்ததுனால வந்த மயக்கம்தான். ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. காலையில டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். இவங்க வயசுக்கு இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு தாங்குமா? முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டு சாப்பிட வைங்க. அதான் இவங்களுக்கு சரியான மருந்து. என்னம்மா இதெல்லாம்? ஏமா அப்படிலாம் பண்றீங்க? இந்த விஷயத்துல மட்டும் எவ்வளவு தடவை நான் சொன்னாலும் ஏமா இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க ஏதாவது கேட்டு நான் செய்யாம இருந்திருக்கேனா? புரிஞ்சுக்காம நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் ஏமா அப்படி கஷ்டப்படுத்துறீங்க?
நீ கூட தான் இந்த அம்மா மனசை புரிஞ்சுக்காம என் பேச்ச கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கியே, இது மட்டும் நியாயமா? பாக்யம், நீ எதனால பட்னி கிடந்தான்னு எனக்கு தெரியல, எதனால இப்படி மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரியில் வந்து கிடக்கிறன்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் மேல செல்வம் என்ன கேட்டான், இப்ப நீ அதுக்கு என்ன பதில சொன்னங்கிறது எனக்கு புரியல. என்னதான் நடக்குது? உனக்கு எப்பதான் தெரிஞ்சிருக்கு வீட்ல என்ன நடக்குதுன்னு? இப்ப தெரியறதுக்கு ஆமாமா, சரியா சொன்னீங்க. நீ வாய முடுற. நீ மட்டும் பொறுப்பான மனுஷனா இருந்து ஒரு நல்ல புருஷனா இருந்திருந்தேன்னா இப்ப எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? பாக்யம், என்னது இது? நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையேன்னு அதை பொறுப்பா கேட்டா, பொறுப்பு இல்லாதவனு என்ன போய் பேசிக்கிட்டு இருக்க? அப்பா கரெக்டா சொன்னீங்க. உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான ஆள் இந்தியால எங்க தென்னாலும் கிடைக்க மாட்டாரு. உனக்கு புரியுது, உங்க அம்மாவுக்கு புரியல. ஏண்டா செல்வம், என்னதான் நடக்குது இங்க? நீயாவது சொல்ல. அது ஒன்றும் இல்லைப்பா. அர்ச்சனோட நகையை அடமானம் வச்சு நிலம் வாங்கணும்னு அம்மா சொன்னாங்க. அப்படி அர்ச்சனோட நகையை நம்ம அடமானம் வச்சா அர்ச்சனாவும் அவங்க குடும்பத்தாரும் நம்மளை ரொம்ப கேவலமாக நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிலம் வாங்குறத பற்றிலாம் யோசிக்க வேணான்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன். முடியவே முடியாதுன்னு வாங்கி தான் ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இப்படி உண்ணாவிரதம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆஹா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா வீட்டில்? எனக்கு இது புரியாமல் போச்சே. பாக்யம், செல்வம் சொல்றதும் கரெக்ட் தானே? வீட்டுக்கு வந்த மருமகளோட நகையை வாங்குறது எப்படி? அது பெரிய நியாயஸ்த மாதிரி பேச வந்துட்ட. இது வரைக்கும் ஏதாவது சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கியா? இல்ல குடும்ப சொத்து இருந்தா ஏதாவது உனக்கு இருக்கா? இப்ப நாம குடியிருக்கிற ஓட்ட வீட்டை தவிர. அதுவும் உன் அண்ணன் நமக்கு பிச்சையா போட்டதுதான். நாளைக்கு அவர் திருப்பி கேட்டாருன்னா கொடுக்க மாட்டேன்னா சொல்ல முடியும்? 3 பிள்ளைங்களுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறத தவிர உனக்கு வேற என்னையா தகுதி இருக்கு? குடிக்கிறதுக்கு கிடைச்சா போதும், எவன் செத்தாலும் உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஐயா, இருக்கிற சொத்தை ஒன்னால அழிக்க முடியுமே தவிர புதுசா ஏதாவது ஒன்னால சொத்து வாங்க முடியுமா? அப்பாவை விடுங்கம்மா. அண்ணன் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல, நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆமாண்டா, நீ எல்லாம் நியாயம் சொல்ல வந்துட்ட. எல்லாம் என் நேரம். ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு எங்கேயோ டிரைவர் வேலைக்கு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்க. அந்த சம்பளத்தையாவது வீட்டுக்கு கொடுக்குறியா? கேட்டா எனக்கே செலவுக்கு பத்தலைங்கிற. இத பாரு, உனக்கும் அப்பனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. 2 பேருமே தண்ட சொருங்கதான். இத பாருப்பா, நீ எனக்காக எல்லாம் உன் கௌரவத்தை விட்டு கொடுத்து போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நகையை கேட்டு கையேந்த வேண்டாம். ஏன்னா உனக்கு உன் கௌரவம், உன் பொண்டாட்டி, அவ நகை, அவ சொந்த பந்தெல்லாம் தான் முக்கியம். பரவாயில்ல, நீ அப்படியே இருந்துக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே அதான்ப்பா உன் குடும்பம். இதோ நிக்கிறான் பாரு உன் தம்பி. முடிஞ்சா அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளைதான், அவன் எப்படியாவது பொழைச்சுக்கோ. பாவம் ராணி, பொட்ட புள்ள, அவளை ஒரு நல்ல இடமா பார்த்து பிடிச்சு கொடுத்துருப்பா. உனக்கு புண்ணியமா போகும். என்ன விட்டு நான் இப்படியே பட்டினி கிடந்து செத்து போறேன். ஏமா இப்படிலாம் பேசி எங்களை சித்திரவதை பண்றீங்க? தயவு செய்து உங்க பிடிவாதத்தை மாத்திக்கோங்கம்மா. இத பாருப்பா, நான் எடுத்த முடிவையும் பிடிவாதத்தையும் மாத்திக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நீ போய் உன் வேலையை பாரு போ. சரிம்மா, நீங்க உங்க முடிவை மாத்திக்க வேண்டாம். நான் என் முடிவை மாத்திக்கிறேன். ஏன்பா, உன் முடிவு நல்ல முடிவா இருக்குமா? நான் நாளைக்கே போய் பெரியப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேம்மா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க.
வாசு ம்? இந்தா போய் அம்மாக்கு டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வா போ. டே உண்ணாவிரதம் முடிக்கணும்னா டிஃபன்லாம் கொடுக்கக்கூடாது, சாத்துக்குடி ஜூஸ் தான் கொடுக்கணும். அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா, நேரங்களும் புரியாம. நீ போப்பா. அர்ச்சனா வரலையா? அண்ணி இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாங்க. இப்பதான் சமைக்கணும்னு வீட்டுக்கு போனாங்க. சரி, நீ அம்மா கூட இருந்து பாத்துக்கோ. சரிண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ ஹெல்ப் யூ? இல்லை, எனக்கு விலை முக்கியம் கிடையாது. gift ரொம்ப நல்லா இருக்கணும். யாருக்காக வாங்குறீங்க? ஒய்ஃபுக்கா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. I see. அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஓ, இன்ஃபேக்ட் நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. இந்த பக்கம் இருக்கு சார், வாங்க. Okay. தேங்க்யூ. நான் தரமாட்டேன் போ, நான் தரமாட்டேன். நான் தரமாட்டேன். ஐயோ, பசங்க வேற ஓடிட்டாங்க. இவங்க மேலே ஐஸ்கிரீம் கொட்டிருச்சு. நான் தான் கொட்டினா தான் நினச்சிக்குவாங்களோ. போய் சமாளிப்போம். ஆக்சுவலாக என்ன நீ நடந்து? வாய் மூடு. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைங்க. சாரிங்க, கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்ல போற. அதானே? இல்லைங்க, அது இல்லைங்க. என்ன அதுல? உனக்கு டீசென்ட்டாவே பிஹேவ் பண்ண தெரியாதா? ஏன் இப்ப பாரு சில்லியாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ், முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் நீ பொறுமையா சொல்றது கேளுங்க. நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நான் எங்க போனாலும் அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கறதே உனக்கு பொழப்பா போச்சு. இன்டீசன்ட் ஃபெலோ. இந்த ஒரு மாசத்துல நீ என்கிட்ட எத்தனை தடவை பிரச்சனை பண்ணிருக்க யோசிச்சு பாரு. ஏதாவது ஒண்ணு பண்றது, சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன் அது இதுன்னு சொல்றது. இதே நான் பண்ணனா என் மேல தப்பு கண்டுபிடிச்சு வந்து பிரச்சனை பண்றது. உனக்கு இதுதான் வேலையா? வேற வெட்டி இல்ல உனக்கு? ஹலோ, உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. பேசுறதோட போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னை ஈவ் டீசிங் கேஸ்ல தூக்கி உள்ள வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அப்பதான் உனக்கு கோல் படங்கும். மேனேஜர், ஏங்க ஏங்க, மேனேஜர்! நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேனேஜர், இந்த பாருங்க, நான் சொல்றது ஒரு பேசாத. நிமிஷம். நீ எதுவும் என்கிட்ட பேசாத. இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன், நான் பாத்துட்டு இருக்கணுமா? இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல. என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? இங்க பாருங்க சார், என் மேல ஐஸ்கிரீம் போட்டு என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ, என்னங்க இது? இல்ல சார், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவங்க என்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் நடிக்கிறான் சார். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. மேனேஜர், மேனேஜர்! என்ன மேடம், என்ன ப்ராப்ளம்? நீங்க தான் மேனேஜரா? ஆமா மேடம், நான் தான். ஏன் சார் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கடைக்குள்ள விடுறீங்க? முதல்ல போலீஸை கூப்பிடுங்க. என்ன மேடம், என்ன நடந்தது? இங்க பாருங்க, இந்த ஆளு என் மேல ஐஸ்கிரீம் போட்டு என்ன டீஸ் பண்றான். போலீஸை கூப்பிடுங்க முதல்ல. இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அவங்க தான் என்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நீ வாயை மூடு. போலீஸை கூப்பிட போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் மேடம், அவசரப்படாதீங்க. இவரை பார்த்தாலும் டீசென்டான ஆள் மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஓ, அப்ப நான் போய் சொல்றேனா? ஏன் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல மேடம், ஒன் சைடா முடிவெடுக்க கூடாது இல்ல. நீங்க சொல்லுங்க சார். சார், நான் மேல பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது எய்தாப்ல 2 பசங்க வந்து தெரியாம என் மேல மோதிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்த ஐஸ்கிரீம் தவறு கீழே விழுந்துருச்சு. ஷார்ப்பா அந்த டயத்துல நான் கீழே பார்க்கும்போது நான் தான் அந்த ஐஸ்கிரீம் கொட்டினதை நினைச்சு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார், பொய் சொன்னாலும் பொறுந்து பொய் சொல்லணும். இங்க எங்க சார் சின்ன பசங்க இருக்காங்க? இதுல என்ன தெரியல? இந்த ஆள் பொய் சொல்றான்னு கூப்பிடுங்க சார் போலீஸ. சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல சார். அந்த சின்ன பையன் தான் சார் அந்த ஐஸ்கிரீமே கொட்டினான். அந்த சின்ன பையன் கூட இந்த கடையில தான் சார் எங்கேயோ இருக்கான். சார், சார், அந்த பையன் சார், அந்த பையன். தம்பி, இங்க வாப்பா.
இதோ இந்த பையன் சார். யாருப்பா மேல இருந்து ஐஸ்கிரீம் போட்டது? நான் தான் அங்கிள். எங்க அக்கா என்னை துரத்திட்டு வந்துச்சா, நான் ஓடி வந்தேனே, இந்த அங்கிள் மேல மோதி ஐஸ்கிரீம் கீழே கொட்டிடுச்சு. அப்படியா? எங்க மம்மி வேற ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்ன சார், என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க போங்க. என்ன மேடம், ஒரு சின்ன பையன் ஐஸ்கிரீம் தவற விட்டதுக்காக இவரை போய் இப்படி திட்டிருக்கீங்க? பொம்பளைக்கு இந்த அவசரம் கூடாது. படிச்சவனுக்கும் பொறுக்கிக்கும் வித்தியாசம் தெரியாது. எல்லாம் திமிரு. ஆள் கொஞ்சம் சுமாரா இருந்தா போதும். டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட வேண்டியது. அப்புறம் அவன் என்ன பாக்குறான், இவன் என்ன இடிக்கிறான்னு பந்தா பண்ண வேண்டியது. இவளுக்கெல்லாம் இப்படியே விடக்கூடாது சார். மேடம், முதல்ல இவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சார் அதெல்லாம் எதுவும் வேணாம், விட்டுருங்க. சரி சரி, எல்லாம் போங்கம்மா, போங்க போங்க சார், போங்க போங்க. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் சண்முகவேல் பேசுறேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மீனாட்சி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நந்தினி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நான் ஊருக்கு வந்து 1 வாரம் ஆகுது. உன்கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வரும்னு எதிர்பார்த்தேன், ஒண்ணுமே வரல. உன் தங்கச்சி அண்ணன் என்ன சொன்னார்னு என்ன போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. இதோ பக்கத்துல தான் இருக்கா, நீ அவளுக்கு பதில் சொல்லு. ஹலோ அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. என் மருமக நந்தினி என்ன சொல்ற? நிச்சயதார்த்தத்தை எப்பண்ணா வச்சுக்கலாம்? நான் இன்னும் நந்தினி கிட்ட பேசல. பேசிட்டு உங்களுக்கு நல்ல தகவலா சொல்றேன். தாமதம் பண்ணாம சீக்கிரம் நல்ல தகவலா சொல்லுங்க. ஏன்னா நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்பும் போது நந்தினி பேசுனதை கேட்டு என் மனசுக்கு ரொம்ப நெருடலாவே இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு நாளும் எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் உங்க கூடவே இருந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. திடீர்னு கல்யாண பேச்சு எடுத்த உடனே அவளால உடனே எப்படி மனசை மாத்திக்க முடியும்? நான் பேசி அவ மனசை மாத்தி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல தகவலா சொல்றேம்மா. சரிண்ணா, சீக்கிரமா நல்ல தகவலா சொல்லுங்க. அப்படியே என் மருமகளையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. நான் வெளியில போயிட்டு வரேன். நந்தினி நில்லுமா, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்ப என் கூட போன்ல யார் பேசினாங்க தெரியுமா? தெரியும், மீனாட்சி ஆண்டி தானே? ஆமா, அவங்க எப்ப நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னம்மா சொல்றது அவங்களுக்கு? என் பொண்ணுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுங்கப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்க போறேன்? அப்பா, என் நிலைமையை உங்ககிட்ட பல தடவை புரிய வச்சிருக்கேன். மறுபடியும் என்ன கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துனீங்கன்னா அப்புறம் நான் அம்மா போய் சேர்ந்த இடத்துக்கே போயிடுவேன். ஐம் சாரிப்பா, எனக்கு வேற வழி தெரியல. வாங்க தம்பி. ஹாய் நந்தினி, என்னாச்சு உனக்கு? ஏன் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரல? நீ வராம இன்ஸ்டிடியூட் மாதிரியே இல்ல. அதான் உனக்கு கூட்டு போலான்னு வந்தேன். கிளம்பு. இல்ல செழியன், நான் இனிமே இன்ஸ்டிடியூட்டுக்கு வரதா இல்ல. நந்தினி, ஏன் திடீர்னு இந்த முடிவு? அது மட்டும் இல்ல, இனிமே என்ன பாக்குறதுக்கு இங்க வராதீங்க. ஏய், என்னாச்சு? நான் தான் தப்பு பண்ணனா? நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருக்கேன். நாம ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்கள நம்மள தப்பா பாக்குறாங்களே. மத்தவங்க பார்த்தா கூட பரவாயில்ல, நம்மள பெத்தவங்களே அப்படிதான் பாக்குறாங்க. அதனாலதான் கல்யாணம்னு உயிரை வாங்குறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகுறதுனால தானே கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸாவும் பழக வேணாம், நீங்க என்ன பார்க்கவும் வர வேணாம். இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, புரிஞ்சுதா? தம்பி, பரவாயில்ல அங்கிள், இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்.